அனைவருக்கும் மதிய வணக்கம். வணக்கம் சொல்லாமே. என்ன சொல்ல எல்லாரும் சொல்வீங்க? எல்லாரும் சொல்லணும் சத்தமா. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன முக்கியம்? எது உங்களுடைய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்? ஒரு பிசினஸ்க்கு எது இன்வெஸ்ட்மெண்ட்? பணம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா தானே? பணம் இருந்தா தானே தொழில் செய்ய முடியும். ஆனா உங்களுக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட்? எனர்ஜி மட்டும்தான். ஓகே, சோ அந்த எனர்ஜிய எந்தெந்த வகையிலலாம் நம்ம ஏத்த போறோம் அப்படின்றதுதான் ஒரு 10 நிமிஷம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இத யோகா, மெடிடேஷன் அப்படின்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, சோ வெரி சிம்பிளா நம்ம என்ன பண்ணலான்றத ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே யார் தெரியுமா? யாரு? மனிதர்கள் இல்ல, கடவுள். அன்பே சிவம்னு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ எல்லாருமே யாரு? கடவுள். சொல்லுங்க, நீங்கெல்லாம் யாரு? எஸ், நீங்கெல்லாம் கடவுள் தான். உண்மைதான், இது பொய் இல்ல. இறைவன் நம்மளை படைக்கும் போது நம்மளை எல்லாருமே எப்படி படைச்சாரு? கடவுளாகத்தான் படைத்திருக்கார். ஆனா நம்மலாம் எப்படி மனிதனாக மாறப்படுறோம் அப்படின்னா, நமக்குள்ள இங்க லெசன் பண்ணலாம். நமக்குள்ள சில என்ன சொல்றது, சில மாற்றங்கள் நமக்குள்ள மன ரீதியா ஏற்படுது. என்னென்ன தெரியுமா? என்னென்னலாம் நம்மள கடவுள்ல இருந்து நம்ம மாறிட்டோம். நம்மள கடவுளா பிறந்தோம், ஆனா கடவுள்ல இருந்து என்னென்ன குணங்கள்லாம் நமக்குள்ள வந்து நம்ம மனிதனா மாறிட்டோம் அப்படின்னா 3 குணம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஆசை. சொல்லுங்க. ரெண்டாவது கோபம், மூணாவது பொறாமை. சோ ஆசை, கோபம், பொறாமை, இது மூணும் நமக்குள்ள வந்ததாலதான் நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் எங்க போயிட்டாரு? காணா போயிட்டாரு. வெரி குட். காணா போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சரியா? நம்ம இப்ப அதை என்ன பண்ண போறோம்? நமக்கு எல்லாம் கடவுளா மாறணும்னு ஆசையா இல்லையா? ஏன்? எல்லாத்துக்கும் ஏன்னு கேட்பேன். சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கறது, நம்ம சுற்றி யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. எல்லாமே கிடைக்குமா? ஆனா ஒருத்தவர்கிட்ட கேட்டா எல்லாமே இருக்கும். யார் அது? அவர் எங்க இருக்காரு? நோ, உங்களுக்குள்ளதான் இருக்காரு. இப்ப என்ன சொன்னேன்? எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு? நமக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா? சோ அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற கடவுளை எப்படி வெளியில கொண்டு வர போறோம்? அந்த 3 விஷயம் சொன்ன இல்லையா? ஆசைய, கோபம், பொறாமை, இத 3ஐயும் தூக்கிட்டோம்னா எங்க யார பார்க்கலாம்? கடவுளை. நீங்க அவங்க கிட்ட இருக்கிற கடவுளை பார்க்கலாம், அவங்க உங்ககிட்ட இருக்கிற கடவுளை பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை யார பார்க்கறதுக்கு? யார நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேவா? இது பொய் இல்ல, இது உண்மை. தினம் தினம் நாங்க நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கண் முன்னாடி நிறைய மகான்கள்லாம் நமக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அவங்களும் மனுஷங்க தானே. உங்களுக்கு தெரிஞ்ச மகான்கள்லாம் யாராவது தெரியுமா? திருவள்ளுவர் இருக்காரு, வள்ளலார் இருக்காரு, மகரிஷி இருக்காங்க, வேதாத்ரி மகரிஷி, ஏசுநாதர், நபிகள் நாயகம், இந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவங்க எல்லாமே மனிதர்கள் தானே. ஆனா மனிதர்களுக்குள்ள அந்த கெட்ட விஷயங்கள்லாம் தூக்கி போட்டாங்க. அப்ப யாரா மாறிட்டாங்க? அவங்கலாம் கடவுளா மாறிட்டாங்க. அப்ப நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தானே. நம்ம எல்லாருக்கும் எத்தனை ஆசை இருக்கு? நான் கண்ணை மூடி 10 எண்ணுவேன். நீங்க கண்ணை மூடி 10 எண்ணு. கண்ணை மூடுங்க. நான் 10 எண்ணுவேன். எத்தனை ஆசை உங்களுக்குள்ள தோணுதுன்னு எனக்கு சொல்லணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 4. வெரி குட். அப்புறம் வேற யாராவது? எத்தனை? 5. பா, சூப்பர். வேற 7 விட்டுட்டே போலாம். யார் ஜாஸ்தி? இதுக்கு மேல யாராவது இருக்கீங்களா? 5 தான் லாஸ்டா? சரி, 10 செகண்ட்ல 5 ஆசை வந்துச்சு. அப்பா, அப்ப தினம் காலையில இருந்து நைட் வரைக்கும் நமக்கு எவ்வளவு ஆசை வரும்? வந்துட்டே இருக்கும் தானே. பூமர் சாப்பிடணும், லேசு சாப்பிடணும், வேற என்ன, சிக்கன் ரைஸ் சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் போனா ஷவர்மா சாப்பிடணும், வேற அந்த படம் பார்க்கணும், விஜய் கூட நடிக்கணும், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், அந்த பைக் வாங்கணும், இன்னும் என்னென்ன சொல்லிட்டே போலாம். பாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி இல்லையா? நிறைய ஆசை இருக்கா இல்லையா? வீடு கட்டணும். வெரி குட். கிளாப் கட்டுங்க. அவனுக்கு வீடு கட்டணுமா? எந்த வயசுல எவ்வளவு ஆசை பாருங்க. சூப்பர்டா. இந்த மாதிரி இத்தனை ஆசை வச்சிருக்கீங்களா இல்லையா? இந்த ஆசையெல்லாம் யாரு நிவர்த்தி பண்ண, யாரு அதை பூர்த்தி பண்ண போறா? யார் செய்யணும்? நீங்க தான். ஆமா தானே? அந்த ஆசையை செய்யறதுக்கு என்ன வேணும்? வெரி சம்மடோ. செம்மையா பண்ற.
சொல்றாங்க சார் சூப்பர் உங்க ஸ்கூல்ல எல்லாரும். ஆசைகளை நிறைவேற்றத்துக்கு கல்வி இருந்தும் எல்லா பணம் இருக்கலாம் கல்வி இருக்கலாம், ஆனா ரெண்டு விஷயம் மட்டும் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் கடையில கிடைக்காது. அந்த எந்த விஷயம் தெரியுமா? எனர்ஜி அண்ட் டைம். அதாவது ஆரோக்கியம், ஹெல்த், இன்னொன்னு டைம். சரியா? காலையில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், அதை யாராவது மாத்த முடியுமா? சூரியன் காலைல 6 மணிக்கு வந்து சாயந்தரம் போயிட்டு வர, அதை மாத்த முடியுமா? முடியாது. அப்ப அந்த டைம்குள்ள நீ என்ன பண்ற, அந்த ஒரு நாள்ல நீ என்ன பண்ற, டைமிங் ரொம்ப முக்கியம். சரியா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ யோசிச்சு யோசிச்சு என்ன பிளான் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலான்னு அப்படி உன் டைமை நீ மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ தான் ஜெயிச்சிட்ட. சரியா? அடுத்த விஷயம் இன்னொன்னு என்ன? எனர்ஜி. எனர்ஜி கடையில கிடைக்குமா? சரி, ஆனா கடல் ஃபுல்லா எனர்ஜி பார் 5 ஸ்டார்ல வாங்கினா அதுல ஹை எனர்ஜி, 5 ஸ்டார் சாப்பிட்டா உடனே எனர்ஜில குதிக்கிறீங்களா? சந்தோஷம் வேணா இருக்கலாம், ஆசை இல்லை. பட் இது எல்லாமே எனர்ஜி எங்க கிடைக்கும்? எங்க இருக்கு அந்த எனர்ஜி? எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. சரியா? சோ இப்ப இந்த எனர்ஜி இருந்து இந்த டைமும் இருந்துச்சுன்னா நீங்க நினைச்ச ஆசை எல்லாம் என்ன பண்ணலாம்? அடைஞ்சிடலாம். ஆமாவா இல்லையா? நீங்க எல்லாம் ஆசைப்பட்டுட்டே இருங்க, கனவு காண்டுட்டே இருங்க, அப்துல் கலாம் சொல்ற மாதிரி. ஆனா உடம்புல எனர்ஜி இல்ல, ஆரோக்கியம் இல்ல, நாளைக்கு கை கால் நமக்கு ஏதாவது ஆயிட்டு இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு இதெல்லாம் நடந்துட்டு ஆனா உங்களால ஆசை மட்டும் கண்டுட்டே இருக்கீங்கன்னா நிறைவேற்ற முடியுமா? எல்லா ஆசையும் என்னவா மாறிடும்? கனவாவே இருந்துடும். சோ நமக்கு இந்த வயசுல நிறைய ஆசைப்படுங்க, தப்பு இல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த யூனிவர்ஸ் அளவுக்கு ஆசைப்படணுமா? யூனிவர்ஸ்னா என்ன? இந்த பிரபஞ்சம். ஓகேவா? அத்தனை இந்த ஸ்கையை விட பெருசானது, ஸ்கையை விட பெருசா நம்ம ஆசைப்படலாம். ஆமா தானே? ஆனா அத்தனையும் நம்ம அடையணும்னா அதுக்கு முக்கியமானது 2 விஷயம், எனர்ஜியும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். கிளாப் தட்டுடா, செம்மடா அந்த பையன். திருப்பி திருப்பி ஆன்சர் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா? குட். சோ இனிமே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? டைமை கரெக்டா மேனேஜ் பண்றீங்க. ஓகேவா? அதே மாதிரி எனர்ஜியை நல்ல ஹைல வச்சுக்கிறீங்க. உங்க போன் இருக்கு, நைட்டு படுக்கும் போது உங்களுக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல ஈவினிங் 50% இருந்தா பிடிக்குமா, ஒரு 90% இருந்தா பிடிக்குமா? செம்ம இல்ல? ஆனா நம்ம மட்டும் அப்படியே சொன்னீங்க போய் படுத்துடுறோம். அம்மா எது வேலை சொன்னாலும் அம்மா முடியாது, ஒரு கடைக்கு போக சொன்னாலும் கூட முடியாதுன்னு தானே சொல்றாங்க பேரண்ட்ஸ். சொல்லுங்க. அப்போ போன் மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும், எனர்ஜியோட இருக்கணும், ஆனா நீங்க ஆரோக்கியமா இருக்க கூடாது. என்னடா கணக்கு இது? போன் போனா திரும்பி வாங்கிடலாம், நீங்க போனா திரும்பி வாங்க முடியுமா? திஸ் இஸ் த திங். சோ இதெல்லாம் யோசிக்கணும். உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியும்ல, சிந்தனை செய் மனமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு போய் வீட்டுல போய் எல்லாம் பாருங்க. ஓகே, மனம்ன்றது மனிதனுக்கான ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? மற்ற விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே அடையாளம் என்ன? வெரி குட், கிளாப் தட்டுறா. 6 அறிவு, 5 அறிவுக்காக நம்ம 6 அறிவு இல்லையா? அந்த 6வது அறிவு என்ன? மனம். ஓகே, அந்த மனம் என்ன செய்யும்? சிந்தனை செய்யணும். சோ அந்த மாதிரி எல்லாரும் எது வேணா சொல்லட்டும். ஒரு அம்மா சொல்றாங்க, அம்மா போன் பார்க்க வேணாம், போன் பார்க்காதீங்கடா, போன் பார்க்காதீங்க, கேம் ஆடாதீங்கடான்னு சொல்லிட்டே இருக்காங்க. வீட்டுல போனா இதுதானே பிரச்சனை. வீட்டுக்கு போனாலும் என்ன பிரச்சனை? பொழுதனைக்கும் போனை தொடாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க போங்க. அப்ப என்னதான் செய்யறது? இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் வருதா? அப்ப என்ன பண்ணுங்க? சிந்தனை பண்ணுங்க, மனசுக்குள்ள அசை போடுங்க. எதுக்கு அம்மா வேணான்றாங்க? ஜஸ்ட் அதை யோசிங்க. ஓகே, எப்போதுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. சொன்னோனே டோன்ட் ரியாக்ட், கிவ் ரெஸ்பாண்ட். சொல்லுங்க, ரியாக்ட், ரெஸ்பாண்ட், ரெண்டு சொல்லுங்க. ரியாக்ட்னா என்ன தெரியுமா? உடனடியா. இப்ப அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே கோவத்துல போய் டமால் மட்டுன்னு ஒண்ணு அம்மாவை போடுறது. ஒரு பையன் அப்படிதான், அவங்க அம்மாவை போய் என்ன பண்ணா, போன் பார்த்துட்டு போன் பார்க்காதீங்க காலையில ஸ்கூல் கிளம்புற அவசரத்துல அவங்க அம்மா திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணா, கோவத்துல என்ன பண்ணா, ஒரு பேட் வெளில போனா ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்து போய் அம்மா மண்டையில டக்குன்னு போட்டான். இது உண்மை. நியூஸ்ல படிச்சீங்களா இல்லையா? படிக்கல. இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி நடந்தது. என்ன செய்யறோனே நமக்கு தெரியாம பண்றது ரியாக்ஷன், என்ன செய்யறோன்றத தெரிஞ்சு சிந்தனை செஞ்சு செய்யறது ரெஸ்பான்ஸ். ஓகே, நம்மளாம் என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ண. அம்மா சொல்றாங்களா கேளுங்க. அப்பா திட்டுறாரா, திட்டட்டும், அது அவரோட வேலை. அப்பா திட்டாம அப்பா இருந்தா நீங்களா உருப்படுவீங்களா? இல்ல, நான் எங்க அப்பா திட்டினாரு, நான் திட்டுவேன் என் குழந்தைய. இது என்னோட வேலை. உங்க வேலை என்ன? திட்டு வாங்குறதா? திட்டு வாங்குறதோட வேலை. அது ஏன் திட்டுறாங்கன்னு புரிஞ்சு அதை மாத்திக்கிறதும் யாரோட வேலை? அவங்களோட வேலை. சோ சிந்தனை செய்ய செய்ய செய்யதான் இதுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்குள்ள வரும். சரியா? 2வது கோபம். கோபம். ஃபர்ஸ்ட் ஆசை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆசை என்ன? எல்லாருக்கும் தூக்கம் வருது, மதியானம் ஹெவியான சாப்பாடா? சரி, ஓகே. சோ பாட்டி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? வடை சுடுறதுக்கு மாவு ஆட்டிட்டு இருந்தாங்களாம்.
அப்ப என்ன பண்ணாங்களாம், ஐயோ இவ்ளோ நேரம் ஆகுது, எனக்கு இது கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு எண்ணமும் போட போட போடதான் இப்ப என்ன வந்துச்சு, சுவிட்ச் போட்டோடனே கிளாப் தட்டுங்கப்பா சம்மடவுனி. அது மாதிரி தொட்டோடனே என்ன வந்துச்சு, மிஷின் வந்துச்சு இல்லையா, கிரைண்டர் வந்துச்சு, மிக்ஸி வந்துச்சு, சேட்டலைட் வந்துச்சு. அப்பெல்லாம் வந்து ஒரு ஊரு போறதுக்கு எதுல போவாங்க, நடந்து போவாங்க. அப்புறம் மாட்டு வண்டி வந்துச்சு. இப்போ எப்படி போறோம், இப்பெல்லாம் நிலாவில வந்து ஹோட்டல் கட்டியிருக்காங்களா, ரீசெண்டா பாத்தீங்களா யாராவது? நிலா இல்லடா உண்மை, நிலாவில ஹோட்டல் கட்டி இப்பவே அதுக்கு புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? சோ அந்த ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வருது, அவனுடைய எண்ணத்துடைய வலிமை தான். சோ அதனால வெரி குட். அதனால திங்க் பிக் ஆல்வேஸ். ஓகே, எதுக்குமே வந்து லிமிட் இல்ல. நல்லா திங்க் பண்ணுங்க, நல்லா வந்து ஹையா போய் ரீச் பண்ணணும் திங்க் பண்ணுங்க. அதுக்கான ஒரு டைமை மேனேஜ் பண்ணுங்க, அதுக்கான ஹெல்த்தை வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த யோகான்றாங்கல்ல, யோகானா என்ன, ஒண்ணு இல்ல. யோகானா என்னன்னா, இப்போ ஒரு ஆடு மாடு நாய்க்குட்டி பூனெல்லாம் வீட்டுல பாக்குறீங்க, அது காலைல எழுந்துச்சுன்னா என்ன பண்ணுது, ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? தன்னுடைய சோம்பெல்லாம் முறிக்கும், அதெல்லாம் பண்ணும், எல்லாம் என்னென்னமோ பண்ணும் இல்லையா? ரொம்ப இது பண்ணீங்கன்னா போய் புல் இதெல்லாம் போய் காலையில போய் சாப்பிட்டு தன்னெல்லாம் சுத்தம் பண்ணிக்கும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய உடலை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கும். ஆமா தானே? இந்த உடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்னா படிச்சிருக்கீங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில, சயின்ஸ்ல, பயாலஜில படிக்கிறதோட விட்டுறக்கூடாது. ஓகேவா? நமக்குள்ள இருக்க ஒரு பெரிய என்ன இருக்கு ஓடிட்டு இருக்கு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே ஓடிட்டு இருக்கு. ஆமா தானே? நீ நினைச்சா நீ சாப்பிட்றதெல்லாம் மாதிரி அது எங்க போகுதுன்னே தெரியல. இங்க பரோட்டாவை போடுறோம், ஆனா உள்ள வெளில வரும்போது வேற மாதிரி வருது. அப்போ எங்க நடக்குது உள்ள? ஸோ மெனி சிஸ்டம்ஸ் ஓடிக்கொண்டு இருக்கு இல்லையா? நம்ம தண்ணி குடிக்கிறோம், மூச்சு வாங்குறோம், சாப்பிடுறோம், மோஷன் போறோம், யூரின் போறோம், என்னென்னமோ பண்றோம். எல்லாத்தையும் இந்த உடம்பு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு சிஸ்டமா அங்கங்க இயங்கி நம்மளை உயிர் வாழ வைத்து கொண்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? சோ அப்படிப்பட்ட உடலை எப்படி வச்சுக்கணும்? இந்த உடலோட மதிப்பு என்ன தெரியுமா? ரிசர்ச் பண்ணிருக்காங்க. உங்க உடம்போட மதிப்பு என்ன தெரியுமா? 1 crore எத்தனை ஜீரோ தெரியுமா? எத்தனை ஜீரோ? 7. சொல்லுங்க, 7. அப்போ நம்மளோட உடம்பு வந்து 250 crores. எவ்வளோ? 250 crores ஒவ்வொருத்தவங்களும் நீங்க மதிப்பு. ஓகேவா? அப்ப அவ்வளோ பெரிய சொத்தை நம்ம தூக்கி குப்பையில போய் போடலாமா? போடக்கூடாது இல்ல. அப்ப என்ன பண்ணணும், நல்ல ஆரோக்கியமா அம்மா அப்பா செய்து கொடுக்கறத சாப்பிடணும். அதே ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே கடையில பைசா எடுத்துட்டு வெளில போய் சாப்பிடுறது. அம்மா எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அங்க கடையில போய் வாங்குறீங்க, இந்த வேணும் அது அப்படிதானே எல்லாரும் கேக்குறீங்க. யாராவது வீட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்களா? இல்ல. 100க்கு 90% கண்டிப்பா இருக்காது. ஒரு அம்மா அப்பாவை விட நல்லதா உங்களுக்கு யாருக்கா கொடுத்துட முடியுமாடா? முடியாது தானே? இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் என்ன நீங்க கடையில போய் வாங்குறது? ஆசை அடக்க முடியல. சோ அதனால எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, வெளியில இருக்கிற சாப்பாடு இதெல்லாம் வந்து இது வரைக்கும் தான், கழுத்து வரைக்கும் தான் நல்லா இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் உள்ள போய் கெட்டதுதான் செய்யும். இதே அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் பார்க்க கஷ்டமா தான் இருக்கும், கண்ணுக்கு ஐயோ அதே காரக்குழம்பு அதே சாம்பார் இப்படிதான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள போய் என்ன நடக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். நம்மளோட பாட்டி தாத்தெல்லாம் ஒரு இட்லி சுடுறதுக்கு நம்ம சாதாரணமா அம்மா இட்லி வச்சோடனே இட்லி சாதாரணமா வேணாம்னு சொல்றீங்க. ஆமா தானே? யாரா இட்லி ஆசையா சாப்பிடுறீங்களா இப்ப இருக்கிற பசங்க? நோ, தோசை தான். ஒரு 4-5 பேர் இருக்கீங்க. ஆனா அந்த இட்லிய வந்து அந்த இட்லியை டிசைன் பண்றதுக்கு ஒருத்தவங்க 1000 வருஷம் நம்ம பாட்டி தாத்தாலாம் உழைச்சிருக்காங்க. அது எப்படி பண்ணணும், எப்படி அது ஆரோக்கியமா கொடுக்கணும், அது என்ன பண்ணணும், இத்தனை விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நம்ம எல்லாம் இப்போ ஒரு சாதாரணமா ரிசர்ச் சயின்டிஸ்ட்னு சொல்றோம். ஒரு 5 வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு சாதாரணமா நம்ம சயின்டிஸ்ட்னு சொல்லிடுறோம். ஆனா நம்ம பாட்டி தாத்தாலாம் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா? அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் பல 1000 வருஷமா யோசிச்சு நமக்காக என்ன கொடுத்திருக்காங்க? இட்லி சாப்பாடு இதெல்லாம் ஆரோக்கியமா கொடுத்திருக்காங்க. சோ வீட்டுல இதெல்லாம் அம்மா கொடுக்கறது அப்பா கொடுக்கறது முதல்ல செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. புரியுதா? டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. ஓகே சரியா? சாப்பிடுறப்ப எப்படி சாப்பிடணும்? உட்காந்து அமைதியா சாப்பிடணும், டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. ஓகே? சோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ஆரோக்கியமா இருக்கலாம். சோ அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து போனுக்கு அடிமையாயிட்டீங்க. ஆமாவா இல்லையா? இல்லையா? அது உங்களுக்கே தெரியும், நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியும். போன் வந்து அது இல்லாம இருக்க முடியல. ஆமா தானே? சில குழந்தைங்க சொல்றாங்க என்கிட்ட, மேம் எனக்கு தெரியுது அது தப்பு அப்படின்னு, ஆனா அது இல்லாம இருக்க முடியலன்றாங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணலாம்? ஒரு சின்ன ஐடியா தரட்டுமா? இனிமே என்ன பண்ணுங்க, பேரண்ட்ஸும் நீங்க அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களும் நீங்களே உங்களை திருத்திக்கணும்னா என்ன பண்ணுங்க, டைமிங் வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஓகே ஒரு 10 minutes ஃபர்ஸ்ட். அம்மா நான் ஒரு 10 நிமிஷம் பாக்குறேன். எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் நான் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்றேன், இல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பாக்குறேன் அப்படின்னு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த டைமுக்குள்ள கரெக்டா அம்மா கிட்ட போய் ஒப்படைக்கிறோன்னு அந்த ஒரு அறிவை வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன பிளானிங். அந்த 10 minutesக்குள்ள அம்மா கிட்ட கொடுத்துடணும். அப்போ நமக்கு ஒரு ஓகே இருக்கும், நம்ம கரெக்டா அம்மா கேட்டோம் நம்ம கொடுத்துட்டு, அப்ப அடுத்த தடவை அம்மா கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா கொடுப்பாங்க கேம் ஆடுறதுக்கு. சரியா? ஓகேவா? சரி, உங்க கையில போன் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? நல்லதுக்காகவே யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? எஸ், ஒரு குழந்தை இப்படிதான், அவன் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கான். அந்த பையன் போன்ல படிச்சு படிச்சு கிட்டத்தட்ட இப்போ என்ன பண்றானா, வாரத்துல 15 லட்சம் he is earning. எவ்வளோ? அவனுக்கு இப்ப வயசு 19 வயசு. அவன் 10 வயசுல இருந்து அவங்க அம்மா போன் கொடுத்து அவனை படிக்க கொடுப்பாங்களாம். அவன் அதுல நிறைய நாலேஜ் கோடிங்லாம் கத்துக்கிட்டு பிளஸ் நிறைய என்னென்னமோ அவன் தன்னுடைய ஃபீல்ட்ல கத்துக்கிட்டு இப்ப என்ன பண்றான், 15 lakhs ஏர்ன் பண்றானா ஒவ்வொரு வாரமும். வாரத்துக்கு வாரம். எவ்வளவு பெரிய விஷயம், ஆமாவா இல்லையா? சோ அந்த மாதிரி எதுவுமே ஈஸியா கிடைக்க சான்சஸ் இருக்கு. நம்ம அதுக்கு யூஸ் பண்ற டைமிங்கும் யூஸ் பண்ற முறை தான் ரொம்ப முக்கியம். சரியா? சோ அதனால ஒரு குழந்தை சொன்ன மாதிரி ஃபைனலா சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் எது மிக 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 துணையானது சொல்லு பாருங்க. யார் நம்மளுடைய பெரிய துணை? வெரி குட். சரி, அதை இன்னும் வேற மாதிரி சொல்லலாம். இப்போ நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி யார் தெரியுமா ஒரே ஒரு துணை? கடவுள்ன்றது வெளியில பாக்குறது. ஆனா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் உங்களோட லைஃப் லாங் உங்க துணையா இருக்கும். யார் சொல்லுங்க? நம்ம தான். யார் சொன்னா? கரெக்ட். யாரோ சொன்னீங்க, அறிவன். யார் சொன்னீங்க? எஸ், யாரோ சொன்னீங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாப் தட்டுங்க. யார் நமக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருக்க போறா சொல்லுங்க பாப்போம். அந்த அறிவை எப்படி வளர்த்துக்கணும், எப்ப வளர்த்துக்கணும்? இன்னும் ஒரு 5-6 வயசு தான். 15 வயசுக்குள்ள அறிவோட வளர்ச்சி எல்லாம் ஓரளவு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்பலாம் இல்லை. அதனால உங்களோட டீனேஜ்ல இந்த 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள நீங்க எவ்வளோ அறிவை வளர்த்துக்க முடியுமோ அவ்வளோ அறிவை, நல்ல அறிவை வளர்த்து கொள்ளணும்ட்டு நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு, கடைசியாக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் 2 ஒழுக்க பண்பாடுன்னு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் நம்ம இந்த வாழ்க்கை நரம், நம் மனித இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா, இதனுடைய அறம் ஒழுக்கம்லாம் இருக்கணும். திருக்குறள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒழுக்கம் ரொம்ப பெருசு அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஆனா எது ஒழுக்கம் அப்படின்னா இதுதான் ஒழுக்கம். யாருக்கும் எப்பொழுதும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் என்ன நினைக்க கூடாது? தீமை நினைக்க கூடாது. ஓகேவா? நம்ம கையில இருந்து செய்யற விஷயத்தால நமக்கும் நல்லது இருக்கணும், மத்தவங்களுக்கும் என்னவா இருக்கணும்? நல்லதா மட்டும்தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வல்லரசாக மாறும். இதுக்கு சப்போர்ட்டா யோக கலை, நீங்க நிறைய இந்த மாதிரி யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா படிச்சு ப்ராப்பரா பயின்று அடுத்தடுத்து உங்களை இன்னும் வளர்த்துக்கோங்க. கடைசியா வாழ்த்தோடு நிறைவடைந்து கொள்கிறேன். இந்த அரசினர் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ணா நகர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை சொல்லிட்டு, இந்த பள்ளிக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து நிரம்பி இங்கு கூடிய அனைத்து குழந்தைகளும் அவர்களின் பெற்றோர்களும் நிறைந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. அவர் இன்னொரு குரல் சொல்லி இருக்கிறாரு, செல்வத்துள் செல்வம், கேள்விதான் மிகப்பெரிய செல்வம். நமக்கு நம்முடைய மனவளக்கலை
வல்லுநர் அவர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆசை நமக்கு இல்லாத ஆசையா? எல்லாத்தையும் கடந்து அண்டத்துக்குள்ளே போய் பாயணும்னு ஆசை இருக்குது. ஆசையை அடக்கிறது தான் மிகப்பெரிய கடினமான காரியம் இந்த உலகத்தில். சரியா? அதுக்கு இந்த யோகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள்லாம் இப்போ தான் எல்லாருமே என்ன செய்கிறீங்க? செல்ஃபோன் பார்க்குறீங்கல்ல, வேதாத்திரி மகரிஷி பற்றி அதில் பாருங்கள். வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ள நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. நன்றி அம்மா அவர்களே. நல்ல கருத்துக்களை எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கிறீங்க. என் குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஃபாலோ பண்ணலாமா? தேங்க்யூ. அடுத்ததாக